ChatGPTனால கண்டிப்பாக BPO ஒர்க்கர்ஸ்க்கு BPOவில் வேலை செய்யக்கூடியவர்கள் என்ட்ரி லெவல் ஜாபில் இருக்கிறவங்களுக்குலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு நியூஸ் பிரபலமாக இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் கூட போயிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது, யார் யாருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதற்கான சொல்யூஷன் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றதான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ChatGPT வைத்து எப்படி நம்ம படிக்கலாம், எஜுகேஷனல் பர்பஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். பட் ஆன் தி அதர் ஹேண்ட் ChatGPT ஆஸ் அன் AI டூல் எவ்வளோ ஒரு கேட்டஸ்ட்ராஃபிக்கான ஒரு கயாட்டிக்கான ஒரு என்வாயர்மெண்ட் இந்தியாவுக்கு கொண்டு வரக்கூடும் அப்படின்ற ஒரு வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். இந்த 2 வீடியோஸும் நீங்கள் நேரம் இருக்கும்பொழுது தவறாமல் பார்க்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மீடியன் ஏஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 இயர்ஸ். ஸோ நம்மளுடைய பாப்புலேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய நபர்கள், ஆக்டிவான பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தம் வந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள். இப்போ இந்த AI டூல்ஸ் மூலமாக எவ்வளவு பாதிப்புகள் வரும் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கண்ட்ரியோடைய ஏஜ் குரூப்பை வச்சு தான். ஸோ நம்மளுடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்டையர் கண்ட்ரிக்கு 29 அப்படின்றது மீடியன் ஏஜாக வரும்பொழுது அந்த பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய எல்லாருமே வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இதில் மெஜாரிட்டி ஆஃப் தம் என்ன மாதிரி வேலைகள் செய்கிறாங்க அப்படின்னா கால் சென்டரில், இல்லை மேனுவல் என்ட்ரி, ஆப்ரேட்டர்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் செய்யக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் தி இந்தியன் பாப்புலேஷன் இந்த மீடியன் ஏஜ் ஆஃப் 29ல் இருக்கும் பொழுது இந்த AI டூல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT உடைய வருகையினால் இந்த வேலைகள் எல்லாமே ஆட்டோமேட் செய்ய அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நிறைய பிரபலங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் ஸ்ரீதர் வேம்பு, CEO ஆஃப் Zoho, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுடைய பாப்புலேஷன் 29 அதான் மீடியன் ஏஜ் குரூப்பாக இருக்குது. கண்டிப்பாக நிறைய மாணவர்களுக்கும் சரி இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிதாக வேலை வாய்ப்புகளில் பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எவ்வளோ மோசமாக இருக்கும், எவ்வளோ கயாட்டிக்காக இருக்கும் அப்படின்றதற்காக ஸ்ரீதர் வேம்பு மற்றும் சிலர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. தட் நம்மளுடைய AI டூல்ஸ் வந்து இந்தியாவுக்கு எவ்வளோ பொருத்தமாக இருக்கும் இருக்காது அப்படின்றத பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்காங்க. இதை தான் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லோ ஸ்கில்டு, ஒரு கம்மியான ஸ்கில்ஸ் பயன்படுத்தி வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருப்பாங்களே, ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸாக இருக்கலாம், கால் சென்டரில், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ஸ், என்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ், என்ட்ரி லெவல் டெவலப்பர்ஸ், என்ட்ரி லெவல் BPO ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை எல்லாருமே வந்து லோ ஸ்கில் சர்வீஸ் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றாங்க. சேகர் கரீசா, CEO ஆஃப் ஃபவுண்டிட் அப்படின்ற ஒரு நிறுவனம், இதற்கு முன்பு அது வந்து monster.com அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி லோ ஸ்கில் இருக்கக்கூடிய ஆட்டோமேட் செய்ய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் 7% ஆஃப் தெம் கண்டிப்பாக ரீப்ளேஸ் ஆகப்படும். அந்த வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது ஏன் இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் தி பாப்புலேஷன், IT இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா BPO சர்வீசஸ், டேட்டா என்ட்ரி, பேக் எண்ட் சர்வீசஸ், சப்போர்ட், கால் ஓவர் கால், டெக்ஸ்ட், அந்த மாதிரி சப்போர்ட் சர்வீசஸ் வழங்கக்கூடிய பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சினாரியோவில் ChatGPT போன்ற AI டூல்ஸ் பயன்படுத்தும் பொழுது ஆர்கனைசேஷன்ஸ் சீப்பரான ஒரு ஆப்ஷனுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் பயன்படுத்துவாங்க. ஆட்டோமேட் செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இம்பேக்ட் இந்தியா போன்ற க்ரோயிங் பாப்புலேஷன், க்ரோயிங் கண்ட்ரிக்கு பயங்கரமான இம்பேக்ட் இருக்கக்கூடும் அப்படின்னு பிரபலங்கள் சொல்கிறாங்க. அப்போது இவ்வளோ பேருக்கு பிரச்சனையாக இருக்கே, AI டூல்ஸ் லைக் ChatGPT பயன்படுத்தவே மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஒரு டார்க் ரியாலிட்டி. ஏன் அப்படின்னா ஒரு கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது எப்படி ஒரு ஆர்கனைசேஷனை ப்ராஃபிட்டபிளாக கொண்டு போகணும் அப்படின்னு தான் வந்து கம்பெனி யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன டூலை பயன்படுத்தி இவ்வளவு பேருடைய ஒர்க்கை ஆட்டோமேட் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆட்டோமேட் தான் செய்யப்படுவோம். ஸோ ஃப்யூச்சரில் இமீடியட்டாக உடனே வேலை போகுமா அப்படின்னா அந்த அளவுக்கு உடனே இம்பேக்ட் தெரியாது. பட் டெஃபினட்டாக இந்த மீன் டைம் இம்பேக்ட் இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த பொசிஷன்ஸ் தான் கண்டிப்பாக இம்பேக்ட் இருக்கும். இதை தவிர ஆல்ரெடி ஓப்பன் AI வந்து செய்த ஒரு ஆய்வின் படி எந்தெந்த பொசிஷன்ஸ் வந்து பிரச்சனைகள் வரும், எந்தெந்த பொசிஷன்ஸ்க்காக ChatGPT வேலைகள் வந்து நீக்கப்படும், எந்தெந்த பொசிஷன்ஸ் வந்து AI டூல்ஸ் மூலமாக எந்த இம்பேக்டும் இருக்காது அப்படின்ற ஒரு ஆய்வோடைய வெளியீடும் நம்ம
பார்த்துருந்தோம். அந்த வீடியோவும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போது இந்த வீடியோவை பார்க்கும்பொழுது நீங்கள் நான் சொன்ன இந்த ரோல்ஸில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த ரோல்லேருந்து அடுத்து எந்த ரோலுக்கு நம்ம மூவ் ஆகும் பொழுது எது சேஃபாக இருக்கும், என்ன மாதிரி ரோலுக்கு நம்ம அப்ஸ்கில் செய்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு முக்கியமான டிரான்சிஷன் பாயிண்ட் நம்ம ஐடென்டிஃபை செய்யணும். அவங்களுடைய டிரான்சிஷன் பாயிண்ட் வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை எப்படி நீங்கள் மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்படி ஆல்டர்னேட் சோர்சஸ் ஆஃப் இன்கம்மை உருவாக்கணும் அப்படின்னு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸும் செக் அவுட் செய்து பாருங்கள். இந்த மாதிரி அன்சர்டன் பீரியட்ஸில் இந்த மாதிரி ஆல்டர்னேட் சோர்சஸ் ஆஃப் இன்கம் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இஃப் யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ, மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் until I meet you all in another brand new video, take care, stay safe, bye bye and happy reading மக்களே.